ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 23. இதுக்கப்புறமா ஷோனை அந்த ஹீரோவை நான் பார்த்துக்கிட்டேன், உங்க டார்கெட்டை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கிரீன் கலர் ஹேர் வச்சிருக்க ஒருத்தர் சொல்லவும், ஹீரோவை நீ ஆக்குபை பண்ணி வச்சுக்கோ, அப்படின்னா தான் என்னால அந்த ஃபட்டிமஸை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்றா. எல்ஸுக்கும் அந்த சோல்ஜர்ஸ்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்க ஃபட்டிமஸ் ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரியான இருக்கிற ஒரு இடத்துக்கு வரான். சார் அந்த ரீஇன்கார்னேஷன்ஸ் எல்லாருமே ஃப்ரண்ட் லைன்ல தான் நிக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க நமக்கு தேவைப்படுவாங்க, அவங்கள ஃப்ரண்ட் லைன்ல இருந்து இங்க வர வைங்க, நம்மளோட சீக்ரெட் வெப்பன் மொத்தத்தையுமே இந்த இடத்துல இறக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபட்டிமஸ் சொல்லவும், ஆனா சார் மொத்தத்தையும் இறக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கறான். சோல்ஜர்ஸை வச்சு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த எல்ஃப் வில்லேஜ் பின்னாடி வழியா டீமன் ஆளுங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள அட்டாக் பண்றதுக்கு நம்ம சீக்ரெட் வெப்பனை இறக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபட்டிமஸ் ஆர்டர் கொடுக்குறான். சரின்னு அவங்களும் அவங்களோட சீக்ரெட் வெப்பனை லான்ச் பண்றாங்க. இங்க ஷோன்கோ ஹியோகோக்கோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு. என்னதான் ஹியோகோ கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே கூட ஷோன் தான் வந்துட்டு வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். ஷோன் உண்மையிலேயே ஹீரோ டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லி ஃபே பாக்குறா. ஹியோகோ தோக்குற கண்டிஷன்ல இருக்கான். அப்ப ஷோனையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஹியோகோவோட மேஜிக் பவரை விட ஷோனோட மேஜிக் பவர் ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஏன்னா அவன் அந்த டிராகனை தோக்கடிச்சதுனால இப்ப டிராகன் பவர் ஷோன் கிட்ட இருக்கு. ஷோன் அவ்வளவு ஈஸியில கண்டிப்பா தோத்து போக மாட்டான். அது போக ஹியோகோவை பாரு, ஏதோ சின்ன குழந்தை மாதிரி ஸ்வாட சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்கான். எப்படி ஸ்வாட யூஸ் பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி கானடாவோ ஃபேவோ டெலிபதி மூலமா பேசிட்டு இருக்காங்க. ஹியோகோ தோக்குற கண்டிஷன்ல இருக்கான். இப்ப மாச்சு வெட்டு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஷோன் அவனோட ஹெல்மெட்டை கழட்டவோ, எதுக்கு அவன் கிட்ட ஜாக்கிரதையா இரு ஷோன் அப்படின்னு சொல்லி ஃபே கத்துறா. ஹியோகோவால எந்திக்க கூட முடியல. இப்ப அவன் தோத்து போகவோ, சோஃபியா அவங்க எல்லாரையும் கொன்று அப்படின்னு சொல்லி ஹியோகோ சொல்லவும், ஹெல்ப்பே உனக்கு தேவையில்ல நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ, சோஃபியா இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு ஹியோகோ சொல்லவும், இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தேவையில்லை, உன்னோட யோஸ் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. சோஃபியா அப்பா கிட்ட வேலை பார்த்தா அந்த மரால் டமாஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரவும், இவன் ஆக்சுவலி ஒரு டீமன் ஆர்மி கமாண்டர் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் சொல்றான். அப்படின்னா சோஃபியா நீயும் அந்த டீமன் ஆர்மி கூட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் வச்சு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டீமன் ஆர்மி பின்னாடி வழியா எல்ஃப் வில்லேஜ் குள்ள போக பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா சொல்லவும், அப்படின்னா நீ இத்தனை நாளா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியோகோ சொல்றான். நம்ம இப்ப என்ன பண்றது ஷோன் அப்படின்னு சொல்லி கானா கேட்கவும், நம்ம சோஃபியாவை எதிர்த்து சண்டை போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். ஹே ஷோன் நீ ஒன்னும் காமெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கறா. யோய்காவா அந்த இடத்துல இருந்து அவங்க கொண்டு போறாங்க. ஷோன் போகவோ டக்குன்னு சோஃபியா போயிட்டு அவனை தடுக்கிறா. உன்னை சும்மா விட மாட்டேன் சோஃபியா அப்படின்னு சொல்லி ஹியோகோ போகவும், ஹியோகோ முதுகுலியா அவ கூட இருந்த ஆள் குத்திருந்தான். இப்போ சோஃபியா சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. ஷோனா அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவ ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்து அவனை ஈஸியா தடுத்துட்டு, என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி லைட் எறிகிற ஸ்வாட் எல்லாம் வச்சிருக்க போல அப்படின்னு சொல்லி ஷோனை கிண்டல் பண்றா. ஷோன் அவனோட லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி சோஃபியா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னதான் அவன் கிட்ட டிராகன் பவர் இருந்தாலுமே கூட சோஃபியாவை அவனால தடுக்க முடியல. ஷோன் நாங்களும் சேர்ந்து உனக்கு இதுல ஹெல்ப் பண்றோம், நம்ம ஒத்துமையா இருக்கிறதோட பலம் என்னன்னு அவளுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவோ, ஹே நீங்க என்னப்பா படத்துல வர்ற மாதிரி காமெடி பண்றீங்க, எத்தனை பேர்னாலும் வாங்க அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. அந்த அட்வென்ச்சரஸ் ரெண்டு பேரும் அந்த மரால் மெஸை பாத்துக்கிட்டுதான் சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப தனியா போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹே நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கிறதுனால தான் நாங்க 6 பேர் நீ ஒத்தாளு, அதுக்கப்புறம் தோத்து போயிட்டேன்னா அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்லவும், ஓ காமெடி பண்ணாதீங்க, இன்னும் எத்தனை பேரை வேணாலும் நீங்க ஹெல்ப்க்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்துமே கூட சோஃபியா தான் வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கா. மிஸ் ஓகாவோட மேஜிக் அரவெல்லாம் நான் ஜஸ்ட் என்னோட கையாலேயே தடுத்துட்டு இருக்கேன், அதுலயே நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டாமா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கவும், முடியாத விஷயம் எதுவுமே இல்ல, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவோ, ஹே ஷோன் நல்லா பஞ்ச் டைலாக்லாம் பேச கத்துக்கிட்ட, நான் நினைச்சா உன்னை ஈஸியா கொண்டிருக்க முடியும், ஆனா உன்னை நான் அட்டாக் பண்ணாம உன்னோட ஸ்வாட ஏன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா என்னோட மாஸ்டர் சொல்லியிருக்காங்க ரீஇன்கார்னேஷன்ஸ் யாரையோ கொல்லக்கூடாதுன்னு. ஆனா நான் ரீஇன்கார்னேஷன்ஸை மட்டும் தான் கொல்ல மாட்டேன், உங்க கூட இருக்கிற அந்த இன்னொரு ஹாஃப் எல்ஃப் இருக்காளே அவளை கொல்லக்கூடாதுன்னு ஏதோ சட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. சோஃபியாவோட ஸ்வாட் ரொம்பவும் பெருசுங்கிறதுனால ஷோன் ரொம்பவும் பக்கத்துல போயிட்டு ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அப்படி பண்ணா சோஃபியாவால அட்டாக் பண்ண முடியாதுன்னு பார்த்தா சோஃபியா ஷோனோட வயித்திலேயே ஒரு பஞ்ச் விட்டு அவனை கீழே விழ வச்சிருந்தா. ஹே ஷோன் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, நீ என்ன பெரிய பிளான் போட்டாலும் கண்டிப்பா உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பலம் என்னன்னு காமிக்கிறேன்னு சொன்னியா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு கீழே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சோஃபியா சொல்லவோ, கானாவை பார்த்தா கானா எர்த் மேஜிக் ஏதோ ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத ஷோன் டக்குன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு, ஹே சோஃபியா உன்னோட மாஸ்டர் ரீஇன்கார்னேஷனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னியே, எதுக்காக அது, நீ ஏன் ரீஇன்கார்னேஷனை மட்டும் கொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லி ஷோன் போய் அவகிட்ட பேஜ் கொடுக்குறான். அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு பொண்ணு டீமன் லார்ட் ஆர்மில தான் இருக்காளா, ஏன்னா அவதான் ஜூலியஸை கொன்னா அப்படின்னு கேட்கவோ, ஆமா அப்படின்னு சொல்லி ஹைரனும் வந்து கேட்கறான். இவங்க இப்படி பேஜ் கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே கானா டக்குன்னு எர்த் மேஜிக்கை யூஸ் பண்றா. சோஃபியா கீழே விழுற மாதிரி போகவும் அந்த சான்ஸை பயன்படுத்தி ஷோன் வெட்டலான்னு பக்கத்துல போயிருந்தான். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாவா தடுத்துருதா. இந்த மண்ணு சுத்தி இருக்கிற காத்து இது எல்லாத்துல இருந்து எனக்கு மேஜிக் பவர் வந்துகிட்டே தான் இருக்கு, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷோனை அட்டாக் பண்றா. ஹே சோஃபியா நாங்க சரண்டர் ஆயிட்டா நீ எங்களை உயிரோட விட்டுருவியா, ஹைரனையும் அந்த எல்ஃபியோ சேர்த்து அப்படின்னு சொல்லி ஃபே கேட்கவும்,
பரவாயில்ல ஃபே, உன் ஒருத்திக்காச்சும் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கே, நீ முன்னாடியே அவங்கள ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கவும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா ஷோன் கேட்டிருக்க மாட்டான். அந்த பசங்களோட ப்ரைடுனால அவங்க எப்பவுமே இப்படிதான், அவங்களோட கௌரவம் தான் அவங்களுக்கு முக்கியம்னு சொல்லி விட்டு கொடுக்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. ஆமா அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சோஃபியா சிரிக்கிறா. ஆனா நாங்க அவனை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரஸ் 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி அது அவனோட ஒரிஜினல் பாடியே இல்ல, அது ஒரு க்ளோன் தான். எங்களால ஒரு க்ளோனை கூடவா தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரஸ் கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மராட்டவ சோஃபியா கிட்ட மன்னிப்பு கேட்கவோ, பரவாயில்ல இருக்கட்டும், நமக்கான வேலை இங்க முடிஞ்சது, நீ போயிட்டு உன்னோட கமாண்ட வழி நடத்து அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்லுவா. அவன் அங்க இருந்து கிளம்பிடுதான். நீங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே கூட கண்டிப்பா நம்மளால சோஃபியாவை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபே சொல்லவும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே கூட நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபைட் தான் இது அப்படின்னு சொல்லி ஷோன் சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஜூலியஸ் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா பின்வாங்கி இருக்க மாட்டான். நானும் அவனே மாதிரி தான் நடந்துக்கிடணும், ஸோ நானும் பின்வாங்க போறதில்ல அப்படின்னு ஷோன் சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. கொம்பு வச்சிருக்கிற புது கேரக்டர் அந்த இடத்துக்கு வந்து, ஹே சோஃபியா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரர்ஸ் 2 பேரையுமே அடிச்சு போடுதான். நீ அவங்கள கொன்றலையே அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கவும், இல்ல நான் அவங்கள ஜஸ்ட் மயங்க தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த புது கேரக்டர் சொல்றான். ஹே நீ கியோயா தானே அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், பரவாயில்ல ஷோன், இன்னும் நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கிறியே, ஹே கானா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அப்படின்னா நீயும் டீமன்ஸ் கூட தான் சேர்ந்து வேலை பார்க்கறியா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவோ, நீ தான் தப்பான சைடு இருக்க ஷோன், இந்த உலகத்துக்கே ஆபத்தானது அந்த எல்ஃப் தான், நீ எதுக்காக அந்த எல்ஃப் சைடு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவன் சொல்றது எதையோ கேட்காத ஷோன், அவங்க தான் ஜோலியஸை கொண்டிருக்காங்க, ஹியூகோவையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு அவனை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே டீமன் லார்ட் 8th கமாண்டர் அப்படின்னு சொல்லி ஓகா கேட்கவும், உண்மை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வச்சு நான் அவங்களோட மனசை மாத்திரலாம்னு நினைச்சேன், ஆனா அது முடியல, சோ எனக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி கியோயா கையாசைக்கிறான். பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம இதை கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு சோஃபியா கேட்கவும், ஷோனை இந்த இடத்த விட்டு போகாம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கியோயா சொல்றான். பார்த்தா எல்ஃப்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சார் உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது, டீமன் லார்ட் ஆர்மி அந்த எல்ஃப் வில்லேஜ்குள்ள வந்துட்டாங்க, ஹீரோ டைட்டில் வச்சிருக்கிறதுனால உங்களால மட்டும் தான் அவங்க கூட சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஷோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் உங்களை டெலிபோர்டேஷன் பண்றேன் அப்படின்னு ஒருத்த வரவோ, அதுக்கு நான் உங்களை விட்டாதானே அப்படின்னு சொல்லி சோஃபியா அங்க இருக்கிற எல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்றா. இது எல்லாமே ஒன்னால தான் சோஃபியா, நீ லேட் பண்ணதுனால தான் பாரு, தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி கியோயா சொல்றான். டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி சில மிலிட்டரி மிஷின்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. இந்த உலகத்துல எப்படி இந்த மிஷின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா அட்டாக் பண்றா. ஆனா அவளோட அட்டாக் எதுவுமே அது மேல யூஸ் ஆகல. எல்ஸ் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் வெப்பனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோஃபியாவை டார்கெட் பண்ணி இப்போ அவங்க கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கவோ, ஷோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்துறான். என்ன அழிக்கிறதுக்காக ஃபட்டிமஸ் புது மிஷின்ஸ் எல்லாம் இறக்கியிருக்கானா. அந்த இடத்துலயும் நிறைய பிளாஸ்ட் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அங்க என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதுக்கு உனக்கு ரொம்பவோ ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ வேணா போய் பார்த்துட்டு வா, நான் இதை சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லவும், சரி எனக்கு வேற வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் கலர் பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஷோனோட ரொம்பவோ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற கியோயா அவன் டீமன் லார்ட் ஆர்மியில தான் இருக்கான். எல்ஃப்ஸால தான் இந்த உலகத்துக்கே ஆபத்து, நீ தான் தப்பான சைடு இருக்க ஷோன் அப்படின்னு சொல்லி கியோயா சொல்லியிருப்பான். யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி ஷோன் ரொம்பவோ குழம்பி போய் இருப்பான். அதே நேரத்துல அந்த எல்ஃப்ஸ் கிட்ட என்னடானா கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அங்க வந்துட்டு பூமியில இருக்கிற மாதிரி டிஸ்ப்ளே, அது போக பூமியில இருக்கிற ரோபோட் மிஷின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் எல்ஃப்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே எல்ஃப்ஸ் தான் ஆபத்தானவங்களா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அதுக்கப்புறம் சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. இத்தனை நாளா நீங்க அனிமே பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எதையுமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது போக என்ன ப்ரோ நீங்க இந்த அனிமேவை பாதியிலேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஏமல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இது என்னோட ஃபால்ட் இல்ல, அனிமே ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஃபால்ட். நீங்க திட்டுறதா இருந்தா அவங்கள தான் திட்டணும். இப்படி ஆர்வமா அவங்க பாதியிலேயே கதையை முடிச்சாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு சீசன் 2 சீசன் 3 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். நம்மளும் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கறத ஆர்வமா பாக்குறதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் அதிகமாகும். ஸோ எல்லா அனிமே கம்பெனியுமே இந்த மாதிரி பாதியிலே தான் அனிமேவை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். பெருசா எதுவோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, இதை மட்டும் தான் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.